சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாள். 3 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும் அரிய வகை அமாவாசை. அது மட்டும் இல்ல, இந்த அமாவாசையில ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வைகாசி மாதம் கடைசி நாள் அன்று அமாவாசை ஆரம்பிச்சு திங்கட்கிழமை ஆனி 1ஆம் தேதி அன்று வரைக்குமே நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது. இது 2 மாதங்கள்ல ஒரு அமாவாசை. அதாவது வைகாசி அமாவாசை, ஆனி அமாவாசை. இந்த அமாவாசைக்கு மேலும் ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கின்றது. நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மாசம் மாசம் அமாவாசை, பௌர்ணமிக்கு தனி பதிவுகள் கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படி கொடுக்கும்போது ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இது 100 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமாவாசையாச்சே, நீங்க ஏன் இன்னும் வீடியோ போடல?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டாங்க. அப்பதான் நானே பார்த்தேன், இது 100 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையே கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அரிய மாச சோமவார அமாவாசை. இது விஷ்ணுவிற்கு உகந்த மாதமாகவும், சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையாகவும், பித்ருவுக்கு உகந்த அமாவாசையும் ஒன்று இணையும் ஒரு மகா புண்ணிய நாள். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் தான். ஆனா 3 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாள். நாளை அமாவாசை அப்படின்னோனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு எல்லாரும் உங்க குடும்ப முறைப்படி தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் தாராளமா போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து உங்க வீட்ல உங்க பூஜை அறையில தெய்வ வழிபாட்டை தொடங்கலாம். ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்க முடியல, அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறவங்க காகத்திற்கு உணவு வைத்த பிறகு நீங்க அன்றாடம் வேலைய ஆரம்பிக்கலாம். ஞாயித்துக்கிழமைனாலே நாங்க கறி சாப்பிடுற நாளாச்சேங்க. இன்னைக்கு போய் நாங்க எப்படிங்க நாங்க சைவம் சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை திதி எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:40 மேல தான் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது. தாய், தந்தை அல்லாத ஆண்மகன், கணவன் அல்லாத பெண் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் மட்டுமே அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லங்க ஞாயித்துக்கிழமை பிள்ளைங்கலாம் வீட்ல இருக்கு. நாங்க கண்டிப்பா அசைவம் நாங்க சாப்பிட்டு தான் ஆவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு நீங்க அசைவம் தாராளமா செஞ்சு குடுங்க. பெரியவர்கள் விரதம் இருங்க. இப்ப இந்த அமாவாசையில ஃபர்ஸ்ட்டு முன்னோர் வழிபாடு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது அந்த முன்னோர் வழிபாடு, முன்னோர் தர்ப்பணம் குடுக்குறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:40 மேலாக அமாவாசை திதி ஆரம்பித்த பிறகு நீங்க தர்ப்பணம் கொடுப்பதே நல்லது. அதற்கு பிறகு பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள அல்லது மாலை நேரத்துல கண்டிப்பா உங்க வீட்டுக்கு இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் கொண்டு வந்து வச்சிருங்க. இந்த ஒரு இலையை உங்க வீட்ல கொண்டு வந்து வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல் மற்றும் நல்ல செல்வ செழிப்பு, எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கவும் இது கண்டிப்பா உதவும். உங்க குலதெய்வத்தின் அதிர்வலையை உங்கள் வீட்டில் உணர வைக்கவும் இந்த இலையால் கண்டிப்பா முடியும். அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல இந்த ஒரு இலையை உங்க வீட்ல வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். அது என்ன இலைங்க? அவ்வளோ சக்தி வாய்ந்த இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி இலை. மருதாணி இலைக்காங்க இவ்வளோ சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி இலை சாதாரண இலை அல்ல. மருதாணி இலையில் மருதாணி இலைக்கு ஒரு தெய்வீக சக்தி இயற்கையாகவே இருக்கின்றது. தாந்திரீக சாஸ்திரத்தின்படி மருதாணி செடிக்கு வசிய மூலிகை என்ற பெயரும் இருக்கின்றது. எங்க மருதாணி இலை இருக்கின்றதோ அங்க எதிர்மறை சக்தி, கண் திருஷ்டி, செய்வனை கோளாறு அண்டவே முடியாது. அது மட்டும் இல்ல, மருதாணி இலையின் மகாலட்சுமி சொரூபமாகவும் கருதப்படுகின்றது. நம்ம திங்கட்கிழமையும் நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது. திங்கட்கிழமை காலை அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அல்லது பிரம்ம முகூர்த்தத்திலயும் இந்த இலையை நீங்க தாராளமா உங்க பூஜை அறையில வைக்கலாம். இத எப்படி எடுத்துட்டு வந்து எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் கண்ணாடி பயன்படுத்துபவர்கள் அந்த கண்ணாடிய சுத்தமா நல்லா தொடச்சிட்டு, சந்தன, குங்குமம் பொட்டு வைத்து, அந்த கண்ணாடியில் பார்க்கிற மாரி அந்த இலையை ஒரு கைப்பிடி அளவு வைக்க வேண்டும். அல்லது கண்ணாடி பயன்படுத்தாதவர்கள் இந்த அமாவாசை நேரத்துல புது கண்ணாடி வாங்கி உங்க பூஜை அறையில் வைப்பது மிகவும் நல்லது. அதுவும் நம்ம பூஜை அறையில தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்று கண்ணாடி தான். கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பின்னாடி அது ஞான ஒளின்னு கூட சொல்லுவாங்க. கண்ணாடி இருக்கும். அது முன்னாடி ஒரு தீபம் ஏத்துவாங்க. அந்த தீப ஒளி அந்த அனைத்து கண்ணாடிகளையும் பிரகாசமாக தெரியும். இது மாரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வ சக்தியை ஈர்த்து நமக்கு பிரதிபலிக்கும். அதே போல தான் உங்க பூஜை அறையிலயும் நம்ம கண்ணாடி வைக்கும்போது தெய்வ சக்தியை ஈர்த்து அது நமக்கு பிரதிபலிக்கும்.
அந்த மருதாணி இலையை வைத்து முடித்த பிறகு அதில் ஒரு 4-5 இலையை மட்டும் ஒரு பச்சை வண்ண துணியில் ஒரு சின்னதாக முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அதை வைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நமக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் இருக்கும். குலதெய்வமும் மகிழ்ச்சி அடையும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் சிட்டியில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி இலைகள்லாம் கிடைக்காது, நாங்கள் என்ன செய்கிறது? அதற்கு தான் நான் இன்று சனிக்கிழமை இன்னைக்கே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து உங்களால் மருதாணி இலை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கிடைக்கவே கிடைக்காதுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறவங்க, இதற்கு மாற்று இலை ஒன்று இருக்கின்றது. இந்த மாற்று இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. வெற்றிலையில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண இலை கிடையாது வெற்றிலை. வெற்றிலை காம்பில் 30 முக்கோடி தேவர்களும், நுனியில் லக்ஷ்மி தேவியும், நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகமே இருக்கு. குலதெய்வத்தை வசியத்திற்கு வெற்றிலையை விட ஒரு சிறந்த பொருள் உலகத்திலே எதுவுமே கிடையாதுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. வெற்றிலை வாங்குவதற்கு ஒரு முறையே இருக்கின்றது. அதாவது காம்பு பகுதி அழுக்காகாமல், ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பு பகுதி லைட்டாக அழுகி போயிருக்கும், அதை கிள்ளி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அழுகாம கிளிச்சல் இல்லாத வெத்தலையாக 3 வெற்றிலை வாங்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கண்ணாடி நம்ம பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அப்போது அந்த 3 வெற்றிலையும் கண்ணாடி முன்னாடி வைத்து, ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் ஒரு பாக்கு, கொட்டம் பாக்கு வைப்பது நல்லது. அப்படி கொட்டை பாக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப சுக்கு வாங்கி அதுக்கு மேலே வைக்கலாம். அதை வைத்து ஒரு நாணயம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி பூஜை செய்து அடுத்த நாள் காலையில் அந்த நாணயத்தை உங்கள் பணப்பெட்டியில் வைத்து கொள்ளுங்கள். வெற்றிலையை செடியின் வேரில் போட்டு விடுங்கள். அந்த பாக்கை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தினாலும் சரி, பாக்குக்கு பதிலாக நாங்கள் சுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப சுக்கையும் உங்கள் சமையலில் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யும்போது கண்டிப்பா குலதெய்வத்தின் அனுகிரகமும், நம் வீட்டில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். நம் வீட்டில் தெய்வ சக்தியும் பணப்புழக்கமும் அதிகமாக இருந்தாலே வீடு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் மட்டும் பயன்பெற்றா பத்தாது, உங்கள் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.